கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் ஹாட்டான மாவட்டம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்களது சொந்த மண். விஜய் தனது 2 மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். இதன் தாக்கம் கரூர் மாவட்டத்திலும் தெரிந்திருக்கிறது. இறுதியில் செந்தில் பாலாஜியின் வித்தை என்னவாக முடிய போகிறது? செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்வை முடித்தே தீர வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசியல் ஆட்டங்கள் எந்த அளவு தேர்தல் களத்தில் ஈடுபட போகிறது? கரூர் மாவட்டத்தில் ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண்போம். ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது? எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல செய்தி நிறுவனத்தோடு இணைந்து கிங் 360 ஒரு மக்கள் கருத்து கணிப்பை தமிழகம் தழுவிய அளவில் எடுத்துள்ளது. இது கடந்த ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள். மாவட்ட வாரியாகவும் சட்டசபை தொகுதிகள் வாரியாகவும் கிங் 360 வெளியிட இருக்கிறது. அதில் கரூர் மாவட்டத்தை பற்றி இன்று பார்க்க போகிறோம். கரூர் மாவட்டத்தில் கரூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, கிருஷ்ணராயபுரம் ஆகிய 4 தொகுதிகள் உள்ளன. அவற்றின் நிலவரம் பற்றி இன்று காண்போம். அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 31% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 29% ஆதரவும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 25% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் மக்கள் அளித்துள்ளனர். கரூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 36% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 26% ஆதரவும், டிவிகேவுக்கு 24% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 11% ஆதரவும் கிடைத்துள்ளது. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு 33% ஆதரவும், டிவிகேவுக்கு 30% ஆதரவும், அதிமுக கூட்டணிக்கு 27% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. குளித்தலை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு 40% ஆதரவும், திமுக கூட்டணிக்கு 30% ஆதரவும், டிவிகேவுக்கு 20% ஆதரவும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% ஆதரவும் கிடைத்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டசபை தொகுதிகளில் 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணியும் 2 தொகுதிகளில் திமுக கூட்டணியும் வெற்றி பெறும் என மக்கள் கருத்து கணிப்பில் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் ஹாட்டான மாவட்டம். ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்களது சொந்த மண், அண்ணாமலையின் சொந்த மண், அதிமுகவிற்கு வாழ்வா சாவா என்று வேலை செய்து கொண்டுள்ள மண். அப்படி இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் அனைத்து தொகுதிகளிலும் 20% வாக்குகளை பெறுகிறது. இதுதான் யாருக்கு சறுக்கலை கொடுக்க போகிறது, யாருக்கு சாதகத்தை கொடுக்க போகிறது என்பது நிர்ணயிக்க போகிறதாக இருக்கிறது. 3வது இடத்தை டிவிகே பிடித்திருக்கிறது. 4வது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது. இதிலும் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தல் களத்தில் பிரச்சார காலத்தில் இறங்கிவிட்டார். விஜய் தனது 2 மாநில மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளார். இதன் தாக்கம் கரூர் மாவட்டத்திலும் தெரிந்திருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை ஆட்சிக்கு எதிரான அலை அதிகமாக மற்ற மாவட்டங்களில் காணப்பட்டாலுமே கூட இங்கு சமபங்கில் அதிமுகவுக்கான எதிர்ப்பும் இருக்கிறது. ஆதலால் தான் ஈக்குவலாக திமுக அதிமுக 2க்கும் சமபங்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இறுதியில் செந்தில் பாலாஜியின் வித்தை என்னவாக முடிய போகிறது? செந்தில் பாலாஜியின் அரசியல் வாழ்வை முடித்தே தீர வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசியல் ஆட்டங்கள் எந்த அளவு தேர்தல் களத்தில் ஈடுபட போகிறது என்பதை எல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அன்றுதான் கரூர் மாவட்டத்தின் முடிவுகள் உறுதியாக தெரியும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. இப்படி தமிழகமே உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகளை பல்வேறு வகையில் பல்வேறு கட்சிகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தின் களம் வெகு சூடாகவே இருக்கிறது. அதிமுக, திமுக, பாஜக என தளபதிகள் நிறைந்த மாவட்டமாக இருக்கிறது. ஆதலால் தேர்தல் களம் வரை பொறுத்திருப்போம். நாளை மற்றொரு மாவட்டத்தின் கருத்து கணிப்போடு உங்களை சந்திக்கின்றோம். வாருங்கள்.
ஒரே நொடியில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகணுமா? தமிழகத்தின் ட்ரெண்டிங் ஆகணுமா? பிரபல நிறுவனங்கள், அரசியல் ஆளுமைகள், மருத்துவர்களின் நன்மதிப்பை பெற்று சமூக வலைதளங்களில் 300 கோடி பார்வையாளர்களை கடந்த தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 குறைந்த செலவில் அதிகப்படியான சேவை வழங்குகிறது. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.